ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 33 அதிகாரம் 16 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். சரீரத்திற்கு கண்டிப்பாய் ஆகாரமும் தண்ணீரும் தேவை. அதே போலத்தான் உள்ளான மனிதனுக்கு ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் தேவை. அப்படியானால் என்ன? ஜீவ அப்பம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, ஜீவ தண்ணீர் அபிஷேகத்தை குறிக்கிறது. எப்படி இந்த ஆகாரமும் தண்ணீரும் இல்லாவிட்டால், அப்பமும் தண்ணீரும் இல்லாவிட்டால் எப்படி சரீரம் மரித்து போகுமோ, அதே போல உள்ளான மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையும் அபிஷேகம் இல்லாவிட்டால் ஆத்துமா மரித்த சூழ்நிலையில் தான் இருக்கும். ஏன் இன்றைக்கு உள்ளான மனுஷனிலே ஒரு தொய்வு, ஆத்துமாவிலே ஒரு தொய்வு. தேவனுடைய வார்த்தை என்கிற அப்பம் உங்களுக்கு இல்லையே, தேவனுடைய ஜீவ தண்ணீராகிய அபிஷேகம் உங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அது அவனுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும், நிச்சயம் கிடைக்கும் என்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.